கடனை 600 கோடி குறைச்சிருக்கிறார். கோடி கடன் குறைந்திருக்கு. குறைஞ்சிருக்குன்னு டெஃபினட்டாக சொல்லியிருக்கிறார். 690 கோடி ரூபாய் ம். கடன் கம்மியாக வாங்குவேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டோட மதிப்பெண் அப்படின்னு நீங்க ஏதாவது மைண்ட்ஸ்ல வச்சு இது நல்ல பட்ஜெட்டாக நல்ல பட்ஜெட். ஆனால் மக்கள் அதுக்காக ஓட்டு போடல. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் ஆகுரம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கடனை 600 கோடி குறைச்சிருக்கிறார். கோடி கடன் குறைந்திருக்கு. குறைஞ்சிருக்குன்னு டெஃபினட்டாக சொல்லியிருக்கிறார். 690 கோடி ரூபாய் கடன் கம்மியாக வாங்குவேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டோட மதிப்பெண் அப்படின்னு நீங்க ஏதாவது மைண்ட்ஸ்ல வச்சு இது நல்ல பட்ஜெட்டாக நல்ல பட்ஜெட். ஆனால் மக்கள் அதுக்காக ஓட்டு போடல. 6 எல்பிஜி சிலிண்டர் 2500 ரூபா ஸ்கீமு அதெல்லாம் இந்த டைமில் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறது இம்ப்ராக்டிக்கல். கடன் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் வச்சுட்டு போயிருந்தாங்க முன்னாடி அரசு. யங் லேடிஸ்க்கு அவர் ப்ராமிஸ் பண்ண நீங்கள் ஃபஸ்ட் டைம் மதர் ஆனீங்கன்னா ஒரு கோல்ட் ரிங் தரேங்கிறதும் கல்யாணத்துக்கு சில்க் சாரியும் தாலியும் தரேங்கிறதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார். கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே ஓன் ரெவென்யூ அதில் ஆல்மோஸ்ட் பாதி வட்டி கட்டத்துக்கே போயிடுது. அப்படி இதெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 1000 கோடி ரூபா செலவு போட்டுவேன்னு போட்டிருக்காரு. சென்னை இல்லாமல் மற்ற ஊர்லலாம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம் கட்டுவேன்னு போட்டிருக்கிறாரு. அத்லீட்ஸுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாரு. சைக்கிள் என்ன கொடுக்க போகிறாங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் 46,000 கோடி செலவழிச்சிங்கல்ல, பசங்களுக்கு ஏன் மார்க் வாங்கலை? நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, என்ன வேணால் பேசலாம். ஜெயலலிதா பண்ண ஸ்கீமை கருணாநிதி நிறுத்திடுவார். கருணாநிதி பண்ணதை ஜெயலலிதா நிறுத்திடுவாங்க. கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சிருக்காங்க. எப்படி வேணால் ஏதாவது ஒன்று குத்தம் கண்டுபிடிக்க முடியலன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி, நம்ம அரசியல் பேச வேணாம்னு நினைக்கிறோம். கோவிலில் இருக்கிற பணத்தை எடுத்து நீ கல்யாண மண்டபம் கட்டியிருக்க, எது கல்யாண மண்டபம் கட்ட? பட் பார்ட்டி ஃபண்டை ஒழிக்கிறதுனாலையோ ஊழலை ஒழிக்கிறதுனாலையோ அது எப்படி வருவாயா மாறும்? அதை நீங்க எப்படி கணக்கு காமிக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது, ஒரு காமனான பீப்புள் எதிர்பார்த்ததுன்னா கடன் சுமை அதிகமா இருக்கு, வட்டி கட்டுறதை தமிழக அரசாங்கம் குறைக்கிறதுக்கான நிவர்த்தனத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய யோசனையாக இருந்தது ஒரு காமன் மேனாக பார்க்கும் பொழுது. அது நிவர்த்தி ஆகுமா? ஆனால் நம்ம ஜிடிபி 1.5 ட்ரில்லியன் ஆகி நம்ம கடன் வாங்குறதை கம்மியாக பண்ணோன்னா டெஃபினட்டாக கட்டுக்குள் வந்துடும். நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் சார் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். பொதுவாக மத்திய பட்ஜெட்டுக்கு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நீங்கள் நிறைய நேரங்களில் சொன்னீங்க, நிதிநிலை ரொம்ப மோசமாக இருந்ததுனால சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியாது, அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருந்தாலே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டை அவர் ஸ்வேரிங் இன் செர்மனியில் எனக்கு டைம் வேணும்னு கேட்டது மாதிரியோட எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் வெரி கிளியர்லி டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தார். எஸ்பெஷலி நான் என்னோட தரப்பில் அந்த 6 எல்பிஜி சிலிண்டர் 2500 ரூபா ஸ்கீமு அதெல்லாம் இந்த டைமில் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறது இம்ப்ராக்டிக்கல். என்னாமலாம் பணம் கஜானாவில் இல்லை. நான் பண்ண முடியாதுங்கிறது எதுக்கு காரணம்னா, கஜானாவில் பணம் இல்லை. அவங்க ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கி லிமிட்டுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கடனே வாங்க முடியாது, கடன் வாங்கி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி கடன் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் வச்சுட்டு போயிருந்தாங்க முன்னாடி அரசு. அதனால் இது நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அவர் அண்டர் ப்ரெஷர் அவர் பண்ணலைங்கிறது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு அவரால் முடிஞ்ச ஸ்கீமை பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி யங் லேடிஸ்க்கு அவர் ப்ராமிஸ் பண்ண நீங்கள் ஃபஸ்ட் டைம் மதர் ஆனீங்கன்னா ஒரு கோல்ட் ரிங் தரேங்கிறதும் கல்யாணத்துக்கு சில்க் சாரியும் கோல்டு தாலியும் தரேங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மீதியை அன்டச்டாக விட்டுருக்காரு. அண்டு அதோடு அவருக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணது என்னென்னா, ஸ்டேட்டு க்ரோ ஆன அளவுக்கு ரெவென்யூ கலெக்ஷன் க்ரோ ஆகலைங்கிறது. தட் இஸ்
வருவாய் ஈட்டலை. ஸ்டேட் வளர்ந்துருக்கு. அதுக்கு ஈர்த்த மாதிரி வருவாய் வளரலைங்கிறத அவர் அந்த ஒயிட் பேப்பரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 3 பாயிண்ட்டு எனக்கு கிளியராக புரியுது. ஒன்று, ஸ்டேட்டு க்ரோ ஆன அளவுக்கு ஜிஎஸ்டி க்ரோத் இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறீங்கன்னா, அதுக்கேற்ற நீங்கள் ஒரு சோப்புக்கு பதிலாக 2 சோப்பு வாங்கினீங்கன்னா 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டணும். இப்போ நிறைய பேர் எல்லாருமே சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்படி தான் டோன் ஓவர் ஏறும். நிறைய பேர் எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும். அப்போ உங்களுக்கு கன்சம்ஷன் ஏறினா தான் ஜிடிபி ஏறும். கன்சம்ஷன் ஏறின அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறலைங்கிறத ஒன்று சுற்றி காட்டியிருக்காங்க. 2வது என்ன சுற்றி காட்டியிருக்காங்கன்னா, நீங்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி ஊரெல்லாம் பார்க்குறச்ச அவங்களோட ஸ்டேட்டில் இவ்வளோ லிக்கர் ஆனால் இவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் ஆகணும்னு இருக்குது. டாஸ்மாகில் சேல்ஸ் ஆன அளவுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்ட வரலை. வருவாய் கம்மியாக இருக்குது. ரேட்டு அதே இருக்குது, ஆனால் வருவாய் கம்மியாக இருக்குது. டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பணம் எங்கே போனதுங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ டாஸ்மாகில் ரெவன்யூ வர வேண்டியது வரல. ஜிஎஸ்டியில் இவங்க க்ரோத் அளவுக்கு இதுக்கு வரல, அமௌண்ட்டு வரல. 3வது வந்து இந்த மணல், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ மெட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ மெட்டல், கிரானைட்டு இது மாதிரி இடத்துல வந்து இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கலான்னு சேங்ஷன் இருக்கும். ஆனால் இன்ஸ்பெக்ஷனில் பல இடத்துல மதுரையெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சேங்ஷன் லிமிட்டுக்கு மேலே மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் நீங்கள் அப்போ வந்து இவ்வளோ லிமிட்னா இவ்வளோ தான் ரெவென்யூ. நீங்கள் இவ்வளோ 10 கல் எடுக்கலான்னா 10 கல்லுக்கு தான் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 20 கல் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் 10 கல்லுக்கு வரி கட்டிட்டு 20 கல் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு ரெவென்யூ லாஸ் இருக்குது. மைனிங் அண்ட் மினரல்ஸ் லாஸ் இருக்குது. டாஸ்மாகில் லாஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹைரைஸ் பில்டிங் ரெகுலரைசேஷன் அதெல்லாம் வந்து சிஎம்டிஏலேன்னு எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லேண்ட் அண்ட் ஸ்டேட்டுக்கு எங்கேன்னு வரும்? ஸ்டேட் ஜிஎஸ்டி, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் டாஸ்மாக், இதெல்லாம் தான் மெயின் பிஸ்னஸ்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் லீக்கேஜ் இருக்குது. தட் இஸ் கரெக்டான லெவலில் எந்த ரெஜிஸ்ட்ராரும் லேண்டை பார்க்கல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு மான்டெக் சிங் அஹ்லுவாலியான்னு மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், டாக்குமெண்ட் அப்படிங்கிறதோட ஆத்தர் அவர். டாக்குமெண்ட் மூலமாக தான் இந்தியாவோட ரிஃபார்ம்ஸே 91ல் ஸ்டார்ட் ஆரம்பிச்சது. அவர் தலைமையில் அந்த டைமில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்க 4-5 பேரை வச்சு ஒரு தனி கமிட்டி போட்டு ஸ்டேட் அதோட வருவாயை மக்களுக்கு வந்து வலிக்காமல், சாணக்கியன் இடத்துல சொல்லுவான், ஒரு பூவில் வந்து தேன் இருக்குன்னா பூக்கு வலிக்காமல் அந்த தேன் எடுக்கிறது தான் வண்டோட சீக்ரெட்டுன்னு. அதனால் மக்களுக்கு பெருசாக லோடு தெரியாமல், இப்போ மினரல்ஸில் வந்து உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, பெரிய அரசியல்வாதி க்ளோஸாக இருக்கிறவங்க தான் அடிச்சுட்டு போகிறாங்க. அவங்கள்ட்டலாம் கரெக்டாக பணம் கலெக்ட் பண்ணுறது, டாஸ்மாக்லேன்னு வந்த வருவாயை கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போச்சு. ஜிஎஸ்டியை கட்டாமல் பல பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. அதை டைட்டன் பண்ணாலே ஸ்டேட்டோட வருவாய் ஏறுங்கிறத அவர் நினைக்கிறாங்க, இந்த கவர்மெண்ட்டில் நினைக்கிறாங்க. அதை எப்படி பெட்டர் பண்ணலான்னு அவர் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கமிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபுல்லாக கவனிக்கலை. பட் இன்னொரு வந்து எக்ஸ்பென்ஸ் எப்படி குறைக்கலாங்கிறதுக்கு தனியாக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒன்று வந்து இன்கம்மை எப்படி ஏற்றுறது, இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறதுல பட்ஜெட்டை பெட்டராக பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதே மாதிரி ட்ரெண்டு போச்சுன்னா உங்களால் பவரே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் வந்து டான்ஜெட்கோங்கிறது லாஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த லாஸை நீங்கள் கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரிஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ரிஃபார்ம் பண்ணலைன்னா பின்னாடி நலத்திட்டங்களே கொடுக்க முடியாத மாதிரி போயிடும். கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே ஓன் ரெவென்யூ, அதில் ஆல்மோஸ்ட் பாதி வந்து வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. ஸோ வட்டி, பென்ஷன் அண்ட் சம்பளம் கட்டுறதுலேயே முக்கால்வாசி காசு போயிடுச்சு. ஸோ இந்த எப்படி இதெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். எப்படி ரெவென்யூவை கூட்டுறதுங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்த 2வது கமிட்டி டெஃபினட்டாக போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். போட்டாங்கன்னா டெஃபினட்டாக
ரிசல்ட் வரும். நிச்சயமா. இப்ப நீங்க அந்த கமிட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வருவாய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு. அந்த மாரி கமிட்டி வந்து ஏற்கனவே வந்து திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுதே இல்ல நீங்க போடப்பட்டுச்சு அதில அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படிலாம் கிடையாது. சரி அதையும் காங்கிரஸ்ட்டேருந்து கடன் வாங்கினது தான். அது எப்படின்னா, ரகுராம் ராஜன், ம். பீ பீட்டர் டஃப்லோ, ம். அபிஜித் பானர்ஜி, அரவிந்த் சுப்பிரமணியன், எஸ். நாராயண் வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து பிடிஆருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தது. பிடிஆரையே வந்து ஒரு ஏன்னு நம்மளுக்கு தெரியாம, பிடிஆர் நல்லா வேலை பண்ணிட்டு இருந்தார் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில. சடனா ஒரு நாளைக்கு பிடிஆரை தூக்கி ஐடில போட்டாங்க. அடுத்த வந்த அமைச்சர் அந்த கமிட்டியை பப்ளிக்காக கூப்பிட்டு பேசினதா நம்மளுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை. நீங்கள் கமிட்டி போடலாம், கமிட்டி ஆட்சி பண்ணாது. நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன ஸ்டாக் வாங்கலாம், எங்கே பணத்தை தங்கத்தில் போடலாமான்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க. தங்கத்தில் போடணுமா, ஈக்விட்டியில் போடலாமா, எதில் போடணுமான்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கி நான் வாங்க முடியாது. அது நீங்கள் பண்ணணும். அது மாதிரி ஒரு கமிட்டியோட வேலை என்னென்னா, அவர் அட்வைஸ் தான் கொடுப்பாரு. அந்த அட்வைஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு மினிஸ்டரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும். ஸோ நீங்கள் கமிட்டியை குற்றம் சொல்ல முடியாது. இல்ல நான் கமிட்டிய குற்றம் சொல்லல. அது மாரி ஆல்ரெடி அவங்க ஒரு கமிட்டி வந்து அந்த கமிட்டியை வச்சிருந்தாங்க. தான் நான் சொன்னேனே, ம். பிடிஆர் எவ்வளோ ஆ. இருந்தார். ம். ம். பிடிஆர் கரெக்டாக டேஷ்போர்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். ம். பிடிஆரையே மாற்றிட்டாங்க அவங்க. ம். ம். ஸோ இது ஆனா அவங்க கரெக்ட்டா எடுத்துட்டு போனா, மேபி வந்து நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் இந்த மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கமிட்டிக்கு ஒரு லிமிட்டட் டைம் கொடுத்துருக்காங்க. கமிட்டி ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த கமிட்டி ரிப்போர்ட் டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா மான்டேக் சிங் அஹ்லுவாலியா வந்து 30 வருஷம் மன்மோகன் சிங் கூடயே இருந்தவர். அப்போ இந்தியாவோட வளர்ச்சி 91 இந்தியா லிபரலைஸ் பண்ணதை பக்கத்துல இருந்து பார்த்தவர். மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரதமராக இருந்தபோது பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மனாக இருந்தவர். ஸோ அவருக்கு எப்படி ரெவன்யூ ஏற்றுறோன்னு ஒரு தெரியாத விஷயம் கிடையாது. அவர் சொல்கிறத இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்பாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் கொடுக்குறத எனக்கு பர்சனலாக வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் படிச்சிருக்கேன். நான் மன்மோகன் சிங்கோட சீடன் தான். அதனால் கரெக்டான பர்சனை இதில் போட்டிருக்காரு. அவர் செய்வாரா அப்படின்னா எனக்கு தெரியாது. அதே மாதிரி ரகுராம் ராஜன்கிற ஒரு உலகம் அறிந்த அறிஞர். ரைட்டா? அவர் அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. அவர் என்ன கொடுத்தாரு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ இந்தியாவில் மோடி சார் அவங்கள வேண்டான்ட்டாரு. ரிசர்வ் பேங்க் கவர்னரில் இன்னொரு 3 வருஷம் இருக்கேன்னும்போது வானான்னு சொல்லிட்டாரு. இது எப்படின்னா துருப்பு சீட் எடுத்து கீழே போடுறது சீட்டில். இன்றைக்கி அப்படி அவர் திறமை இல்லாமல் இருந்திருந்தாருன்னு வைங்க. ஏன் அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் கமிட்டியில் அவரை ஹெட்டாக போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு கமிட்டிங்கிறது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். டாக்டர் இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவார். அந்த மருந்து சாப்பிட்றியா இல்லையாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. மருந்தை சாப்பிடல அப்புறம் டாக்டர் சரியில்லைன்னா எப்படி? நிச்சயமா. நீங்க வருவாய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா வந்துட்டு டாஸ்மாக் தயாரிப்பு ஆலைகள்ல வந்து அவங்க கிட்ட சில விஷயங்கள் வந்து வரியில வந்து வாங்குறது. இது மாரி கனிம வளங்கள்ல சில விஷயங்கள் முன்னெடுப்பு. இதெல்லாம் வந்து பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கான முன்னெடுப்பா இருக்குமா? இதெல்லாம் முதல் ஸ்டெப்ஸு. ம். பட் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டு கொடுத்து எங்கே போகிறது டாஸ்மாக்குங்கிறது எது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. ரைட்டா? எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா வருவாய் எங்கே போச்சு? அப்போ அந்த வருவாய் இத்தனை நாள் யார்கிட்ட போயிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஹைரைஸ் பில்டிங்க்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தது யார்? அது என்னாச்சு? அதெல்லாம் நம்ம பார்க்க தான் எல்லாமே அங்கே நோட்டு இருக்கும், பேப்பர் இருக்கும். பார்த்து சரி பண்ணால் டெஃபினட்டாக சேஞ்ச் இருக்கும். ம். அதை தாண்டி இப்ப வந்து இதுல வந்து விமர்சனங்களும் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பள்ளிக் கல்வித்துறையில வந்துட்டு இன்டரிம் பட்ஜெட்ல வந்து 48,000 கோடிக்கு மேல வந்து நம்ம அ திமுக வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து ரொம்ப கம்மியா நீங்க வந்துட்டு இல்லை இல்லை இப்போ 2 பட்ஜெட்டாக இவங்க பிரிச்சிருக்காங்க. ம். ஹையர் எஜுகேஷன் தனியாகவும் தனியாகவும் அவங்க ஒன்றா பண்ணாங்க. நீங்கள் 2ஆ பார்த்தா கூட ஒரு 52,000 கோடி 1000 கோடி வித்தியாசம் இருக்குது. அப்படின்னாக்கோ நிட்பிக்கிங்பாங்க இங்கிலீஷில். இது சரியாக இருக்கா அது சரியா இல்லையான்னு. நான் இப்போ திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அவர் செலவு பண்ணலை. அவர் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 1000 கோடி ரூபா செலவு போட்டுவேன்னு போட்டிருக்காரு. சென்னை இல்லாமல் மற்ற ஊர்லலாம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம் கட்டுவேன்னு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தனியாக ஒரு
அத்லீட்ஸுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறேன்னு. ரைட்டா? சைக்கிள் என்ன கொடுக்க போகிறாங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் வெளில வந்து எங்களுக்கு இவ்வளோ போரும், நீங்கள் சில செலவுகளை ஜாஸ்தியாக போட்டுட்டு நீங்கள் செலவு பண்ணலைன்னு. ஸோ சில காஸ்ட் அங்கே இன்ஃப்ளேட் ஆகிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து டாஸ்மேக்கு எல்லா இடத்துலையும் இருந்ததுனால சில காஸ்ட் இன்ஃப்ளேட் ஆகிருக்கலாம். அந்த காஸ்ட் இவரை டைட்டன் பண்ணிட்டாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது டினை ஆகி குறைச்சிட்டாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் 48 ஸ்கூலுக்கு 48,000 கோடி பார்த்தீங்க. ஆஸ்பர்னு ஒன்று இருக்குது. ஆஸ்பர் சர்வேன்னு ஒன்று எடுப்பாங்க. அது என்னென்னா இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்க டெஸ்ட் எடுப்பாங்க. 7ஆம் கிளாஸ் பசங்க டெஸ்ட் எடுப்பாங்க. எந்த லெவலில் இருப்பாங்கன்னு. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 3ஆம் கிளாஸ் லெவல் கணக்கோ 3ஆம் கிளாஸ் படிப்பு இதுவோ வரல. தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ஸ்கோர். அப்போ நான் என்ன மாதிரி ஆள்லாம் என்ன கேட்போன்னா, நீங்கள் 46,000 கோடி செலவழிச்சிங்கல்ல, பசங்களுக்கு ஏன் மார்க் வாங்கலை? இப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனேன்னு வைங்க, உங்கள் குழந்தைங்களே நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, அந்த ஸ்கூலில் எதுக்கு ஃபீஸ் கட்டி போடுறீங்க? பையன் மார்க் வாங்குவான்னு, பையன் புரிஞ்சிட்ருப்பான்னு. 7ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் லெவலில் படிக்க முடியல, எழுத்து கூட்டி படிக்க முடியலன்னா, நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க? செலவு பண்ணிட்டீங்க. என்ன சொல்லி கொடுத்தீங்க? யார் தப்பு? யார் அக்கௌண்டபிள்? அந்த டீச்சரை ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? ஸோ நம்ம வெறும் பணத்தை வச்சு மட்டும் பண்ண முடியாது. பிரதம்னு ஒரு பெரிய சர்வே, பிரதம்னு ஒன்று இருக்குது ஆர்கனைசேஷன். அவங்க சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல பார்த்தா தமிழ்நாடு ரிசல்ட்டே சரியில்லை. ஏன் அந்த ரிசல்ட் சரியில்லைன்னு யாரும் இப்போ நான் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்படி பேசினா அப்படி பேசலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ பணம் போரும்னு. எப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லணும்னா, இப்போ நீட்டுனால 3 பேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக பேசலாம். அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் செய்யற விமர்சனம் வந்து இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல. என்ன இல்லை, அதிமுக வந்து என்ன சொல்லுதுன்னா, அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டி முடிஞ்சது இருக்கிறாங்க. பாருங்கம்மா. திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. எங்களோட எல்லா எல்லா நான் ஃபஸ்ட்டு திட்டங்களுக்கும். அதிமுக வந்து நம்ம பேசவே கூடாது. ம். அது ஒரு முடிஞ்சு போன கதை. ரைட்டா? அது வந்து இனிமே எலெக்ஷன் ஜெயிக்க போகுதில்ல. அப்புறம் நான் எந்த அதிமுகன்னு கேட்கணும். 5, 6 அதிமுக இருக்குது. ஸோ அதிமுகவை இன்றைக்கி நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ எடப்பாடி சார் ஏதோ சொல்லணும், நியூஸில் வரணுங்கிறதுக்காக பேசியிருக்கிறார். அதை விட்டுருங்க. நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, என்ன வேணால் பேசலாம். உங்கள் நல்ல ஸ்கீம் அவர் அப்போ வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் போட்டி போடும்போது, ஜெயலலிதா பண்ண ஸ்கீமை கருணாநிதி நிறுத்திடுவார். கருணாநிதி பண்ணதை ஜெயலலிதா நிறுத்திடுவாங்க. கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது, உதயநிதி சார் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். அப்படின்னா என்ன, அவர் பண்ண நல்ல ஸ்கீமை இவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஒரு அரசியல் வெறுப்பு இல்லாமல் இந்த ஸ்கீம் நல்லா இருக்குன்னா ஸ்கீம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த ராஜன் கமிட்டி ஒன்றும் பண்ணலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த ராஜன் கமிட்டி சொல்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து முதலமைச்சர் ஸ்கீம்னுங்கிறத இவர் பெருந்தலைவர் பேர் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. அதான் பேரை மட்டும்தான் எல்லா திட்டத்துக்கும் மாற்றம் எல்லா பண்ணியிருக்காங்க. திட்டத்துக்கும் மாற்ற இவர் தாலி கொடுக்குறேன்னு சொல்லலை. ம். இவர் வந்து யூத்துக்கு 5 கோடி கொடுக்குறேன்னு சொல்லலை. இவர் பெட்டராக சைக்கிள் கொடுக்க எப்படி வேணால் ஏதாவது ஒன்று குத்தம் கண்டுபிடிக்க முடியலன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்ல அவங்க தரப்புல இருந்து வைக்கிற விமர்சனத்தை முன்னாடி வச்சிடுறேன். இந்த இந்த திட்டம் எல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததுதான். சரி பேரை மட்டும் தான் மாத்திருக்கீங்க. சரி அப்போ நீங்கள் எந்த நாங்களே மாதிரி வந்தா சைக்கிள் நாங்களே வந்தா நான் நாங்க நீங்கள் வந்து ஒரு 8,000 ரூபாய் சரி கூப்பனை சைக்கிள் கொடுத்திருப்போம். சரி எல்லாம் என்ன பண்ணிருப்போம். சைக்கிள் ம். எந்த சைக்கிள் கொடுத்துருப்பீங்க? ம். நீங்கள் என்ன சைக்கிள் கொடுத்தீங்க? சரி நம்ம வந்து அரசியல் பேச வேணாம்னு நினைக்கிறோம். கோவிலில் இருக்கிற பணத்தை எடுத்து நீ கல்யாண மண்டபம் கட்டியிருக்க. எதுக்கு கல்யாண மண்டபம் கட்டணும்? கோவிலில் மக்கள் எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? நீங்கள் 3 வேளை பூஜை பண்ணணும். கரெக்டாக அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு தான் வச்சுருக்கணும். அங்கே இருக்கிற பணத்தை எடுத்து மற்ற கோவிலில் செய்யணும். நீங்கள் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் வெளியில் டெண்டர் கொடுக்கறதுக்கு கோவில் பணத்தை கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? நம்ம அதை அப்படிலாம் கேட்கலாம். இப்போ நம்ம அதை பேச போகிறதில்ல. நீங்கள் சப்ஸ்டான்ஷியலாக வந்து அவர் கடனை குறைப்பேன்னாரு. கடனை 600 கோடி குறைச்சிருக்கிறாரு. நீங்கள் பண்ண நல்ல ஸ்கீம் 600 அக்னாலேஜ்மெண்ட் கோடி கடன் குறைந்திருக்கு. குறைஞ்சிருக்குன்னு டெஃபினட்டாக சொல்லியிருக்கிறார். ம். 690 கோடி ரூபா ம். ம். கடன் கம்மியாக வாங்குவேன். ம். திமுக சொன்னதுலேருந்து நான் 690 ரூபா
கடனை குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ மெட்ரோ வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இது ஜெயலலிதா ஸ்கீம் ஆகிட்டுமா ஆகிடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு போட்டிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் காசு போட்டிருக்காங்க. இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையும் மெட்ரோ இருக்குது. இந்தியாவிலையும் மெட்ரோ இருக்குது. தமிழ்நாட்டிலையும் மெட்ரோ வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 கொடுத்துருக்கீங்க. அந்த முடிஞ்சிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து இன்னும் வந்து சுகுமாச்சத்திரம் வரைக்கும் இழுக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் போய் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி காஞ்சிபுரத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. மேபி ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் வரைக்கும் போகுமா இருக்கும். அது வரைக்கும் மெட்ரோவை கொண்டு போகிறாரு. கிளம்பாக்கத்தில் போய் நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம். ஊருக்கு வெளில எங்கேயோ நீங்கள் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டீங்க. இப்போ நான் முன்னாடிலாம் பாரிஸ்லேருந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்புறம் கோயம்பேட்லேருந்து பஸ்ஸுக்கு போனேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பாக்கம் போகணுன்னா, நான் இங்கேருந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் போனால் தான் கிளம்பாக்கத்துக்கே போக முடியும். இப்போ பஸ் ஸ்டாண்டை வந்து கிளம்பாக்கத்தில் வச்சுருக்கீங்க. அங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க சில பேர், அதுக்கு அங்கே வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, சென்ட்ரல்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏர்போர்ட்டோட நிறுத்தாதீங்க, கிளம்பாக்கம் வரைக்கும் இழுத்து கொடுங்க. ஸோ தட் மக்கள் வந்து குயிக்காக அந்த இது வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் மாதிரி பல நல்ல திட்டங்கள் இருக்க தானே செய்யுது. வேறு என்ன பண்ணலைன்னு சொல்லணும். இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதனால் 1000 ரூபா ஸ்கீம் நிறுத்துறோம்னு சொன்னால் அது வந்து இல்ல அப்ப அவங்க அதுதான் கேக்குறாங்க. நீங்க இந்த 2500 ரூபாய் குடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுதான் குடுக்கல. அவர் அதான் நீங்க சொல்லிட்டாரு. எடுத்தோனே நீங்க சொல்லிட்டீங்க. அவர் இன்னைக்கு சொல்லலையே அதை. ம், ம். அன்னைக்கு ஜெயிச்ச அன்னைக்கே என்ன சொன்னார், நாங்கள் நிச்சயமா. பதவியை எடுத்தோம். ம், நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ம், ஆனால் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, ம், அவகாசம் கொடுங்கன்னு கேட்டார். ம், மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ம். இப்ப இந்த கடன், வருவாய், செலவு இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்கு ஒரு நிதியமைப்புக்கு. பட்ஜெட்டில் என்னங்க முக்கியம்? இப்போ ஆமா. வீட்டில் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, ம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். ம், உங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் ம். போடுறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அது மாதிரி பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன செலவுன்னு தான் தெரியும். இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ வட்டி கட்டணும், இவ்வளோ இது பண்ணணும்னு தெரியும். பட் வருவாய் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியாது. வரி கட்ட கட்ட தான் வருவாய் வரும். அந்த வருவாயை வந்து தான் கணிக்க தான் முடியும். செலவு நிச்சயம், வருவாய் நிச்சயம் கிடையாது. ஆனால் தனி மனிதர் பட்ஜெட் போடுறச்ச வருவாய்ங்கிறது வந்து நிச்சயம். உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்குங்கிறது தெரியும். அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறச்ச எனக்கு எவ்வளோ வரும்னே தெரியாது. ஏன்னா வரது கெஸ் தான் பண்ண முடியும். இவ்வளோ பேர் எனக்கு முன்னாடியே சொல்ல முடியுமா, இவ்வளோ பேர் சோப்பு சீப்பு வாங்க போகிறாங்க, இவ்வளோ பேர் ஹோட்டலில் தங்க போகிறாங்க, இவ்வளோ பேர் சென்னைக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க, இந்த வருஷம் 12 மாதத்தில் எவ்வளோ வாட்டி கோயம்புத்தூர் போவீங்கன்னு இன்றைக்கே சொல்லுவீங்களா? 4 வாட்டி போவீங்களா இருக்கும், இல்லாட்டா போகாமையே விடுவீங்களா இருக்கும். அதெல்லாம் கெஸ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வர்றாரு அவர். எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் ஆகும், எவ்வளோ டீசல் ஆகும், அதில் வருவாய் என்ன வரும், இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு ஒரு நம்பர் கொண்டு அது வர்றாரு. சமனா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா பாக்குறப்ப? கடன், வருவாய், செலவு இதுதான் இங்க மெயின் பார்ட்டா இருக்கு. அது இல்லையா, சமமா ஃபர்ஸ்டே இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, ம், கடன் ப்ராப்ளம், ம், கடன் சுமையை குறைக்கணும் ம், அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ம், ம். அந்த கடனை அடைப்பதற்கான வழி இந்த பட்ஜெட்ல இருக்கு. ஏன்னா $1.5 trillion நோக்கி 2036ல $1.5 trillion கடனை சொல்றாங்க. ஜீரோ, நீங்கள் கடன் ஜீரோ ஆக்குற மாதிரி ஜீரோ ஆக்க முடியாது. ம், ஸ்டேட்டோட கடன் ஏறிட்டே போகும். ஸோ கடனை நீங்கள் வந்து ரெண்டாக பார்க்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி கடன் எவ்வளோ இருக்குது, உங்கள் டேர்ன் ஓவருக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு. இது ஒரு 30% இருக்குது. 10 வருஷத்தில் டேர்ன் ஓவர் 1.5 ட்ரில்லியன் ஆச்சுன்னா அதில் 25% உங்கள் கடன் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, உங்கள் வருவாய் எவ்வளோ, அந்த வருவாயில் எவ்வளோத்த நீங்கள் வட்டியாக கட்டுறீங்க. அது இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லெவல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நம்ம குறைக்கணும்னா வருவாயை ஏற்றணும். அதுக்கு தான் கமிட்டியே போட்டாங்க. ம். இதை தாண்டி அறிவகம் அதுக்கு வந்து ஒரு AI தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு இதை தனி உருவாக்கணும். நகரமே தனி கட்டுறேன்னு. நகரமே ஆமாம், உருவாக்கணும். அதற்கு 5 கோடி இப்போ வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த அந்த 5 பக்கம். கோடிங்கிறது ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்கு. ம், அது ஒரு கமிட்டி போட்டு பண்ண போகிறாங்க. ம், அதுக்கப்புறம் வருங்காலத்தில் அந்த எந்த ஊரில் பண்ண போகிறாங்க, ம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க, அங்கே யார் வருவாங்க, ம், அந்த ஊரை டெவலப் பண்ணி அது ஒரு 5-10 இயர் ப்ராஜெக்ட். ம். ரைட்டா? நாளைக்கே வந்து நம்ம மோதி மாதிரி சொல்ல முடியாது. 100 ஸ்டேட்டு கட்டுவேன், 100 சிட்டி கட்டுவேன்னு கேட்டு மெட்ராஸில் மாம்பலத்தில் 2 பிளாட்ஃபார்ம் இது ஃபுட்பாத் போட்டு இதுதான் ஸ்மார்ட் சிட்டிங்கிறத காட்ட முடியாது. ஸோ இது தனி ஊராக அவர் கிரியேட் பண்ண போகிறாருங்க.
இப்போ வேளச்சேரி அது வேலை 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் ரொம்ப சின்னவனால நீங்கள் பழக்கத்துக்கு முன்னாடி வேளச்சேரி ஊரே கிடையாது, அங்கே வெறும் காடாக தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அது ஒரு பெரிய சபப் ஆயிடுச்சு. ஸோ இந்த அருவிகம்ங்கிற ஊர் ஒரு பெரிய சபப் ஆகும். அது மெட்ராஸுக்கு சபப்பாக இருந்தா, கோயம்புத்தூருக்கு சபப்பாக இருந்தா, அதுக்கு தான் இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எங்கே நிலம் இருக்கோ அங்கே கொண்டு போய் பண்ணுவாங்க. ஓவராலா இந்த பட்ஜெட்டோட மதிப்பெண் அப்படின்னு நீங்க ஏதாவது மைண்ட்ஸ்ல அப்போ வச்சிருக்கிறது நான் என்ன? மதிப்பெண்ணுலாம் நான் சொல்லலை. ம். இது நல்ல பட்ஜெட்டா நல்ல பட்ஜெட். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இதில் பூர்த்தி முக்கால்வாசி பாருங்க, ம். இவர் சொன்னதுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் டைம் கேட்டிருக்காரு. இப்போ கூடிய இது எலெக்ஷன் வரும். இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்து கிளியராக தெரிஞ்சிடும் மக்கள் மூடு என்ன இருக்குன்னு. இடைக்கால இடைத்தேர்தலை சொல்றீங்க. இடைத்தேர்தலில் ம். சொல்கிறேன். ம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூட பார்க்கறச்ச மக்கள் ஆர் வில்லிங் டு கிவ் டைம். ம். ஒரு பெரிய எதிர்ப்பினை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆ, இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விமர்சனங்கள் வந்தது என்னன்னா, தமிழக அரசு வந்து 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிருச்சு ஆல்ரெடி. ஏற்கனவே வந்து கடன் அம்மா, சுமை எல்லா இருக்கிறப்ப எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நாளைக்கு நான் காங்கிரஸ்காரன். காங்கிரஸ் ஆட்சி நாளைக்கு வந்ததுன்னா கடன் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் கடனை வாங்கி என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை கடனை செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கடனை வாங்கி செலவு பண்ண மாட்டோம், கடனை வாங்கி கேபிட்டல் கட்டுமானம் பண்ணுவோம், அதனால் ஊர் டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் அருவிகம்னு ஒரு எது சொன்னீங்க, ஒரு ஊர் கிரியேட் பண்ணால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் வரும், அதில் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வரும், அந்த ரெவென்யூ வச்சு கடனை கட்டலான்னு. ஸோ கடனே இல்லாத ஒரு ஸ்டேட்டு உலகத்தில் எங்கேயாவது யாரையாவது காட்ட சொல்லுங்கள். இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க. அதையும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்ட ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குமே அது வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கும்போது அத சொன்னாங்க. பட் பார்ட்டி ஃபண்ட ஒழிக்கிறதுனாலயோ, ஊழல ஒழிக்கிறதுனாலயோ, அது எப்படி வந்து வருவாயா மாறும்? அத நீங்க எப்படி வந்து கணக்கு காமிக்க முடியும்ன்ற ஒரு கேள்விய அது வைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ம். இப்போ நீங்கள் போகிறீங்க, எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் காசு வாங்கிக்கிறோம் உங்கள்கிட்டேருந்து? ம். வந்து 10 லட்சம் நிலத்தை 5 லட்ச ரூபாய்க்கு பதிவு பண்ணுறதுக்கு தானே காசு வாங்குறோம். இப்போ அவனை காசு வாங்க முடியாமல் பண்ணிட்டேன்னா, இப்போ 5 லட்ச ரூபா நிலத்துக்கு பண்ண மாட்டான்ல, 10 லட்ச ரூபாய்க்கு தானே பண்ணுவான். அவனுக்கு ஒன்றும் கெயின் இல்லைல்ல. இப்போ அவன் என்ன சொல்கிறான் உங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், இந்த நிலம் 10 லட்ச ரூபா வர்த்து, உனக்கு நீ 90,000 ரூபா கட்டணும், ஸ்டேட்டுக்கு 90,000 ரூபா பணம் கட்டணும், நீ 5 லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்க, நான் உனக்கு 45,000 ரூபா கெயினு, அதில் எனக்கு பாதி காசை கொடு. இதானே பேரம், இதுதானேம்மா கரப்ஷன்னா பேரம் என்ன? நீ நியாயமாக பண்ணால் 90,000 ரூபா ஆகும், நான் உனக்கு 45,000 ரூபா முடிச்சு தரேன், உனக்கு 45,000 ரூபா சேவிங், எனக்கு 22,000 ரூபா கொடுன்னு. அப்போ ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய 45,000 ரூபா கேன்சல் பண்ணி 22,000 ரூபா அந்த ஆஃபீஸர்கிட்ட போகுது. ஸோ இப்போ 2 விஷயம் நடக்கும். அந்த ஆஃபீஸர்கிட்ட போகாது, இந்த 45,000 ரூபாய் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கரப்ஷனை நிறுத்தினீங்கனாலே ஸ்டேட்டோட ரெவென்யூ ஒரு 2-3 வருஷத்துல ஏறும். சோ இது வந்து கரப்ஷன். பார்ட்டி ஃபண்ட் வந்து ஏற்கனவே வந்து பார்ட்டி முதலமைச்சர் ஃபண்டும் ஒரு சொல்றாரு. கரப்ஷன் தான். பார்ட்டி ஃபண்ட வந்து நம்ம ஒழிக்கிறதுனால எப்படி வந்து கஜானாக்குள்ள அந்த காச கொண்டு வர ஆமா, முடியும்? அரசியல் சாசனம் சட்டம் என்ன? நீங்கள் வந்து பார்ட்டிக்கு ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியாது. பார்ட்டிக்கு ஃபண்டு வேணுமா நான் தானம் பண்ணலாம். இப்போ என் கட்சிக்கு காசு போடணும்னா நான் செக்கில் கையெழுத்து போட்டு என் கட்சிக்கு காசு கொடுத்து ரெசிப்ட் வாங்கி வச்சுக்கலாம். ரைட்டா? இதுதான் சட்டப்படி. யாரெல்லாம் சட்டப்படி நடத்துறதுன்னு நான் சொல்லலை. ஸோ யாரும் டொனேஷன் பண்ணலங்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஹைரைஸ் பில்டிங் கட்டுறதுக்கு எனக்கு பிளான் கொடு, பிளான் அப்ரூவலுக்கு காசு அப்படின்னு தான் வாங்குறீங்க. அப்போ அந்த பிளான் அப்ரூவலுக்கு இந்த காசை கொடுக்க ரெடியாக இருக்கிறவன் அதை நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸாக வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு தானே வருவாய் ஏறும். எய்தர் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் ஏறும், இல்லை மக்களுக்கு செலவு கம்மியாகும். ம். ம். அப்புறமா இந்த அடுத்த விமர்சனம் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி. இது நீங்க வந்து முழுமையா பண்றேன்னு சொன்னீங்க. 50,000 போறீங்க. அப்புறம் 75,000ன்னு நம்ம சொன்னீங்க. இதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 50,000 ரூபா முன்னாடி சொன்னார். அப்போ அவர்கிட்ட பட்ஜெட்டில் இடம் இருக்குது, 75,000 ரூபா சொன்னார். 75,000 மேலே இருக்கவங்களுக்கு 35,000 ரூபா பண்ணியிருக்கிறாரு. ஸோ 75,000 எப்போதுமே அறம் என்னன்னா, அவர் அறத்தை பற்றி பேசியிருக்காரு. யாருக்கு ஒரு ஒன்றுமே முடியலையோ அவனுக்கு தான் கொடுக்கணும்.
இப்போ நான் போய் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வாங்கினா அது தப்பு. ஸோ அந்த ரூ. 75,000 கூட கட்ட முடியாத இருக்கிறவனுக்காவது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறது பெட்டரா? இல்லை எல்லாருக்கும் ரூ. 50,000 குறைக்கிறது பெட்டரான்னா, அவர் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, இந்த 75 வரைக்கும் முழுசாக தள்ளுபடி பண்ணிட்டு, ஆனா நீங்க வாக்குறுதி இப்படி குடுக்கலங்கிற குற்றச்சாட்டை அந்த வைக்கிறாங்க. வாக்குறுதிக்கு தான் அவர் தான் பதில் சொல்லிட்டாரு. ம். ம். பதவி ஏற்ற அன்னைக்கே சொல்லிட்டாரு, கஜானால இல்லை, ம். என்னால் கொடுத்த வாக்குறுதியை இப்போ முடிக்க முடியாது, எனக்கு டைம் வேணும்ன்ட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் 2 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட். இப்போ ஆனாதப்பட்ட மோதியை ஜந்தர் மந்தரில் இறங்கி எல்லாரும் தாராறு பண்ணிட்டாங்க. நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் நொங்கம்பாக்கத்தில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே யாரையும் நான் பார்க்கல. மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தால் மக்கள் வெளில வந்து கத்துவானோ இல்லையோ, அவ்வளோ. அதை தாண்டி இந்த பட்ஜெட்ல ஓவராலா நீங்க வந்து எதை ஹைலைட்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது விஷயம், முதல் வாட்டி தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷத்தில் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டுறேன். நான் ஒரு ஸ்போர்ட் லவ்வர். ஸோ ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அது ஐ வெல்கம் தட். ரெண்டாவது, ஏஐ நோக்கி நம்ம பார்க்கணும். இல்லாட்டா நம்மள ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி 20 லட்சம் பேர் நம்ம பசங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும்னா ஏஐ நோக்கி பார்க்கணும், ஏஐ டெவலப்மெண்ட் வேணுங்கிறது எனக்கு ஒன்று. நம்ம 1 ட்ரில்லியன் இருந்தால் போகாது. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து காமராஜ் காலத்துலேருந்து எல்லாரும் ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது. காமராஜ் மாடலை இப்போ டிராவிடியன் மாடல் சொல்லிக்கிறதுக்கு பல பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த டிராவிடியன் மாடலுங்கிறது என்ன? இப்போ இவங்க நாங்கள் தான் டிராவிடியன்கிறாங்க. இந்த டிராவிடியன் மாடலுங்க என்னது? காமராஜ் மாடல் நான் சொல்கிறேன். ஏன் காமராஜ் மாடல் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கல்வி முக்கியம்னு சொன்னது யார்? காமராஜ் தான். எல்லா செல்வந்தர்ட்டையும் போய் இப்போ எய்டட் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது யார்? காமராஜ் தான். மத்தியானம் மக்கள் பசங்க சாப்பிடணும், பசியில் இருக்குன்னு சொன்னது யார்? காமராஜ் தான். தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் வரணும்னு சொன்னது யார்? காமராஜ் தான். இவ்வளோ தமிழ்நாட்டில் நீ எங்கே வேணால் போய் டேம் கட்டி பாருங்கள். இல்லாட்டா திருமலைப்பிள்ளை ரோட்டில் தான் ஒரு வீடு இருக்குது. முதல் மாடிக்கு போனீங்கன்னா என்ன டேமில் கட்டின மேஸ்திரி போட்ட சிமெண்ட் இப்படி தூக்கி போட்டு தேய்ப்பாங்களே, அந்த எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேமுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பவானி சாகராக இருக்கட்டும், சாத்தனூர் டேமாக இருக்கட்டும், பல டேம் கட்டினது அவர் தான். அதே மாதிரி இப்போ கேரளாவோட தண்ணி ஷேரிங் போட்ட அக்ரிமெண்ட் இன்றைக்கி வரைக்கும் ஒழுங்காக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி பிஹெச்எல்லுக்கு கொண்டு வந்தது அவர் தான். இன்றைக்கி அதை சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது. திருச்சிலையும் இருக்குது, ராணிப்பேட்லேயும் இருக்குது. இங்கே பெரம்பூரில் ஐசிஎஃப் கொண்டு வந்தது அவர் தான். ஆவடியில் டேங்க் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தது அவர் தான். அதன் சுற்றி பல சிறு தொழில்கள் வளர்ந்தது. சிட்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்தது. சிட்கோ டிட்கோ இதெல்லாம் பண்ணது அவரோட ஐடியா தான். சிறு தொழில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு அவர் பண்ணார். மற்றவங்க அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, கல்வி தந்தைகளுக்கு கொடுத்து கல்வி தந்தைகளை பணக்காரங்களாக்கினாங்க. அவர் என்ன பண்ணார்னா, அழகப்ப செட்டியார் மாதிரி பெரிய செல்வந்தர்களை மக்களுக்கு ஃப்ரீயாக. இப்போ நீங்கள் காரைக்குடி போனீங்கன்னா இதுக்காக எங்கள் எல்லா வீட்லேயும் அழகப்ப செட்டியார் ஃபோட்டோ இருக்கும். அவர் சொத்தையே வந்து அங்கே ஸ்கூலாக காலேஜாக கட்டி மக்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னு கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா சிஐடி, பிஎஸ்ஜி இது மாதிரி காலேஜ் இருக்குது. அது மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே மெட்ராஸில் ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தாரு. அவங்கெல்லாம் செல்வந்தர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பணம் வேண்டான்னு கட்டி கொடுத்த காலேஜ். டிராவிடியன் மாடலில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வேணுங்கன்னு உங்களுக்கு காலேஜில் லைசன்ஸ் கொடுத்து 4 லட்சம் 5 லட்சம் கலெக்ஷன் பாருங்கன்னு கொடுத்தாரு. ரெண்டும் வேறு மாடல். ஆனால் செல்வந்தகிற ஸ்கூலு காலேஜ் ஆரம்பிக்க வச்சது காமராஜ் தான். ஸோ அந்த மாடலையே நம்ம வழிபட்டு பெருசாகிடுச்சு. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, டிராவிடியல் மாடல் அப்படிங்கிறோம். அதுதான் விஷயம். நிச்சயமா. ஸோ நிறைவா நான் இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எதிர்பார்த்தது, ஒரு காமனான பீப்புள் எதிர்பார்த்ததுன்னா, கடன் சுமை அதிகமா இருக்கு.
வட்டி கட்டுறத வந்து தமிழக அரசாங்கம் குறைக்கிறதுக்கான நிவர்த்தனத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய யோசனையா இருந்தது. ஒரு காமன் மேனா பார்க்கும் பொழுது. அது நிவர்த்தி ஆகுமா? நான் என்ன ஆனஸ்டா கேட்டிங்கன்னா, கடன் சுமை பெருசா குறையுமானா குறையாது. ம். ஆனா நம்ம ஜிடிபி 1.5 ட்ரில்லியன் ஆகி, ம். நம்ம கடன் வாங்குறத கம்மியா பண்ணோம்னா, டெஃபினட்டா கட்டுக்குள் வந்துரும். அதை அதுக்கு நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கு. அந்த அந்த 1.5 நோக்கிய இந்த ட்ரில்லியன். பட்ஜெட்டுக்கு நோக்கி இருக்கு. ம். ஒரு சைடுல 1.5 ட்ரில்லியன், ஒரு சைடுல ரெவென்யூ ஏத்துறாங்க, ம். ஒரு சைடுல எக்ஸ்பென்ஸை குறைக்கிறாங்க. ம். இந்த ட்ரெஜெக்டரியை 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணீங்கன்னா, கடன் சுமைங்கிறது ரொம்ப தாங்கக்கூடிய சக்தி வந்துடும். நிச்சயமா சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உடலும் உயிரும் நலமுடன் என்றும் இருக்கு. நாடி நரம்பும் சமநிலை தனில் இருக்கு. ஆயுர்வேதமே நோய்கள் தீர்க்குமே. அகமெங்கிலும் புறம் யாவிலும் வாழ்வென்றிலும் குணம் தந்திடும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம்.